வணக்கம், இது உங்கள் கோவில்பட்டி யூனிஃபார்ம் சர்வீசஸ் ட்ரைனிங் அகாடமி. இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒண்ணு பார்க்கலாம் பாருங்க. பிற நாயன்மார்களிலிருந்து வேறுபட்டு இறைவனை சமமாக பாவித்து நகைச்சுவை கலந்து பாடும் மரபுடையவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இது என்ன மாதிரி கொஸ்டின் அப்படின்னா, 63 நாயன்மார்கள் இருக்காங்க இல்லையா? சோ அந்த 63 நாயன்மார்கள் வந்துமே ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இறைவனை வழிபடுவாங்க. ஓகேங்களா? சோ அது என்ன முறை அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா சம்பந்தர். சோ சம்பந்தர் பாத்தீங்க அப்படின்னா சர்புத்திர மார்க்கத்துல என்ன பண்ணுவாருன்னா வழிபடுவார். சர்புத்திர மார்க்கம்னா இறைவனை தந்தையாகவும் தம்மை மகனாகவும் பாவித்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா வழிபடுவார். ஓகேங்களா? சோ மகன்மை நெறி அப்படிங்கிற முறையில என்ன பண்ணுவாரு அப்படின்னா வழிபடுவாரு. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சுந்தரர் பத்தி நம்ம பார்க்கலாம். சுந்தரர் அப்படி ஆப்ஷன்ல சுந்தரர் வந்து இறைவனை வந்து தன்னோட நெருங்கிய நண்பராகவும் என்ன பண்ணுவாரு அப்படின்னா சக தோழராகவும் சக மனுஷனாகவும் நினைச்சு பாவிச்சு வழிபடுவாரு. சோ அதனாலதான் இந்த ஒன்பாடு வந்து நோட் பண்ணிக்கோங்க. யார தம்பிரான் தோழர்னு கேட்டாங்கன்னா சுந்தரர் தான் அதுக்கான ஆன்சர். சோ இவர் வந்து தம்பிரான் தோழர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சிறப்பு பேரும் கொடுப்பாங்க. யாருக்கு அப்படின்னா சுந்தரருக்கு. ஓகேங்களா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அப்பர் வந்து தசாமார்க்கம்னா என்னன்னா இறைவனை எஜமானராகவும் தம்மை ஏவலாகவும் பாவிச்சு வழிபடுவார். ஓகேங்களா? அடுத்து மாணிக்க வாசகர் வந்து சன்மார்க்க நெறியில என்ன பண்ணுவாரு அப்படின்னா வழிபடுவாரு. அப்படின்னா சன்மார்க்கம்னா இறைவனை வந்து ஞான குருவா நினைச்சு என்ன பண்றது அப்படின்னா பாவித்து தவ நெறியில வழிபடுறதா என்னது அப்படின்னா அதாவது குரு சீடன் அப்படிங்கிற ஒரு நெறியில வச்சு என்ன பண்றது அப்படின்னா இறைவனை இவர் பாவிக்கிறதா அதை பாவிச்சு வழிபடுறதா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சன்மார்க்கம். சோ கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்க இல்லையா? அதாவது இறைவனை வந்து சமமாக பாவித்தது என்ன சொன்னேன் நானு, தோழர் மாதிரி தன்னோட ஈக்குவலான நண்பர் மாதிரி பாவிச்சு ஒரு நகைச்சுவை கலந்து பாடக்கூடியது யாருன்னா ஆப்ஷன் பி தான். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, தோழமை நெறி சக மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ சக மார்க்க நெறியில வழிபடுறது யாரு? சுந்தரர். சோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.